என் பேத்தியை வளர்த்து எடுத்து என் காலேஜி படிக்க வச்சு விட்டுட்டு அதுக்கு நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் வாங்கவே மாட்டோம். நர்சிங் கல்லூரி மாணவியின் விபரீத முடிவு. மாணவி கையில் குத்தியிருந்த பச்சை. காதலனிடம் போலீசார் தீவிர விசாரணை. காதலன் மீது பல குற்றச்சாட்டுக்களை சுமத்தியிருக்கும் பெற்றோர். விசாரணையில் தெரிய வந்தது என்ன? திருச்சி மாவட்டம் கட்டாயத்தலை அருகே உள்ள புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த உதயசூரியன் பரமேஸ்வரி தம்பதியின் மகள் சாந்தினி. தாய் பரமேஸ்வரி கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். அந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் என்ற நிலையில் 2 குழந்தைகளுடன் கணவர் திருவெரும்பூர் அருகே உள்ள சோழமாதேவியில் பாட்டி அமிர்தம் வீட்டில் வசித்து வந்தார்களாம். மகள் சாந்தினி அங்குள்ள கல்லூரியில் நர்சிங் படித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் புதுக்கோட்டையை சேர்ந்த ஆனந்த் என்பவருடைய மகன் ஆகாஷ் என்கிற அர்ஜுனுக்கும் சாந்தினிக்கும் பழக்கம் ஏற்பட்டு வர இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இருவரும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று புகைப்படம் எடுத்துள்ளது குறித்ததான சில தகவல்களையும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தீராத வயிற்று வலியால் துடித்த சாந்தினி திருச்சி தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த சாந்தினி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து நவல்பட்டு காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் சாந்தினியின் தந்தை உதயசூரியன் அளித்த புகாரில் தனது மகளின் இறப்புக்கு அவரை காதலித்து வந்த அர்ஜுன் தான் காரணம் என்றும், மகளின் கையில் அர்ஜுனின் பெயரை பச்சை குத்தி இருக்கிறார் என்றும், தனது மகளை விலகிச் சென்றதாலேயே மகள் உயிரிழந்திருக்கிறார் என்றும் புகார் அளிக்க ஆகாஷ் உள்ளிட்டோரிடம் மாணவியின் இறப்புக்கு காதல் தோல்வி காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்லவும் இவன் அந்த பிள்ளைய கட்டிக்கிறேன்னு வந்து காதலிச்சு விட்டுட்டு கையில் கூட்டிக்கிட்டு போய் கையில் பேரெல்லாம் எழுதி விட்டுட்டு இப்போ வந்து நான் கட்டிக்கிறேன் உன்னைய 18-19 வயசில் நான் கட்டிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ஏமாற்றி விட்டுட்டு இப்போ என்ன செஞ்சிச்சு, நீ வந்து வேறு கட்டிக்கோ, நான் எனக்கு வேணாம், நான் வேறு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த அர்ஜுன் சொல்லி விட்டாப்புல. சொல்லவும் இவ நீ போனிலேயே அவனை திட்டி விட்டு 2 பேத்துக்கும் சண்டை. அதுக்கு பிற்பாடு என்ன செஞ்சுட்டா, அம்மாச்சி இனிமேல் பட்டு நான் இருக்க மாட்டேன், என் உயிரை வச்சு இருக்க மாட்டேன், நான் ஏண்டின்னு இது மாதிரி என்னாடி சங்கதினே. அதுக்கப்புறம் தான் எனக்கு விவரத்தை சொன்னான். இது மாதிரி என்னை காதலிச்சுட்டு என்னை விட்டுட்டான், நான் இறந்துருவேன் அப்படி. நான் அப்படியெல்லாம் செஞ்சுக்காதடி, நாங்கள் இருக்கிறோம், அந்த சனியனை விட்டுக்கிட்டு நல்ல மாதிரியாக படிச்சுக்கோ, எங்கிட்ட ஒரு வேலைக்கு போய்க்க, நான் உனக்கு பிச்சை எடுத்துனாலும் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவள் இருந்தா என்னான்னு தெரியல. மறுபடியும் காலேஜுக்கு வெள்ளிக்கிழமை வாக்கில் போனவ வந்து சனிக்கிழமை நான் வாந்தி எடுத்தா. ஏன் பாப்பா வாந்தி எடுக்கிறேன்னு கேட்டேன். அப்படின்னு வாந்தி எடுத்த உடனே நான் பர்மா காலனிக்கு கொண்டு போனேன். அவங்க திட்டிவிட்டு டாக்டரம்மா வந்து திட்டிவிட்டு ஏன் பிள்ளை அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளுக்கோஸ் போட்டு இங்கே வேணும்ல அனுப்பிச்சு விட்டாங்க சார். எனக்கு அதுக்கப்புறம் நீ தெரியலையே, என் பிள்ளைய விட்டுட்டே என் பேத்தியை வளர்த்து எடுத்து என் காலேஜி படிக்க வச்சு விட்டுட்டு அதுக்கு நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் வாங்கவே மாட்டோம்.